இந்த வாரம் காமெடியன்ஸ் கம் ஆக்டர்ஸோட வாரம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு பக்கம் மாமன், இன்னொரு பக்கம் டிடி நெக்ஸ்ட் லெவல். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபு அண்ணனோட படம் ஜோரா கையை தட்டுங்க அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. டைரக்டர் வினிஷ் மில்லினியத்தோட இயக்கத்தில் நம்ம யோகி பாபு நடிப்பில் ஒரு மிஸ்டீரியஸ் த்ரில்லராக வெளியே வந்திருக்க படம் தான் ஜோரா கையை தட்டுங்க. ஜோரா கையை தட்டணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்குன்னா உங்கள் விஜய் டாமினிக். கத்தோலிக்க தேவாலயத்திற்கு சொந்தமான கல்லறையில் நடந்த துரை என்கின்ற வாலிபரின் மரணம். ஜோரா கையை தட்டுங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோரா கையை தட்டுங்க அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதையே இருக்குது. எங்கே ஜோரா கையை தட்டுங்கன்னு சொல்லுவோம், மேஜிக் பண்ணுற இடத்துலையோ இல்லைனா சர்க்கஸ் பண்ணுற இடத்துலையோ இல்லைனா ஒரு சாகசம் பண்ணுற இடத்துக்கு முன்னாடி எல்லாம் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்கணும்ல, அதே மாதிரி தான் இந்த படத்தில் யோகி பாபு ஒரு மெஜிஷியனாக இருக்கார். அதாவது நல்ல மெஜிஷியன் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாரு. பட் அவருக்கு மேஜிக் வரலை. அவர் போகிற எல்லா ஷோலையுமே அவருக்கு வந்து பயங்கரமான தோல்விகளும் பயங்கரமான திட்டல்களும் அடிகளும் தான் கிடைக்குது. இவனோட ஷோவுக்கு போன கைத்தட்டலையும் பார்க்கலாம், இவன் செருப்பால் அடி வாங்கத்தையும் பார்க்கலாம். இதனால ஒரு பக்கம் மனம் வெறுத்து போய் இதை நான் கையே விட்டுற மாட்டேன்னு சொல்கிற யோகி பாபு ஒரு பக்கம் மேஜிக்கை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்காரு. இதனால் நிறைய விபரீதங்கள் ஏற்படுது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட்லாம் ஆகி போலீஸ் ஸ்டேஷனில் அடியெல்லாம் வாங்குறாப்புல. இது நேரம் பார்த்தீங்கன்னா அவர் ஊட்டியில், அதான் நீலகிரியில் ஊட்டியில் வசிக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அவர் வந்து ஊட்டியில் ஒரு மலையில் இருக்கக்கூடிய ஒரு அபாண்டட் ஹவுஸில் இருக்கார். அந்த வீட்டில் வேறு யாராலையுமே தங்க முடியாது. அப்படிப்பட்ட வீட்டில் யோகி பாபு இருக்கார். காரணம் என்ன அப்படின்னா, அந்த வீடு வந்து காலம் காலமாக அப்பாலேருந்து அவர் எல்லாமே இருந்த ஒரு வீடு தான். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு மெஜிஷியனாக இருந்துட்டு இறந்து போயிடுவார். பட் அவருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது யோகி பாபு வந்து ஒரு நல்ல மெஜிஷியனாக வருவார் அப்படின்னு சொல்லி. பட் யோகி பாபு மெஜிஷியனாக வந்தாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கதை தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதான் கிடையாது. ஒரு பொண்ணை வெட்டின வந்தானே நீ. அவர் மெஜிஷியனாக வர்றதுக்கு நடுவில் அவருக்கு வரக்கூடிய நிறைய இடர்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவரோட மேஜிக்கை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிற ஹீரோயின் ஒரு பக்கம் அவர் வந்து ஷோவெல்லாம் பண்ணி அவரை பெரிய ஆளாக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யோகி பாபு இருக்கக்கூடிய அதே வீட்டுக்கு மேலே பெரிய இடத்து பசங்க அப்படிங்கிற பேரில் ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்கள எந்த ஆங்கிலேருந்து பார்த்தாலும் பெரிய இடத்து பசங்க மாதிரியே தெரிய மாட்டாங்க. சரி இருந்தாலும் ஓகே, அங்கே இருக்க பெரிய இடத்து பசங்க அப்படி தான் இருப்பாங்க போல். ஸோ பெரிய இடத்து பசங்க அப்படிங்கிற பேரில் ஒரு 3 பேர் இருப்பாங்க. வந்து அடிக்கடி யோகி பாபு மம்பளுக்கிறது, யோகி பாபுவோட வாழ்க்கையில் ரொம்ப எமோஷ்னலாக விளாட்றது, அவர் செல்லமாக வளர்க்குற புறாவை கொல்றது, அவர் வந்து அடிக்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறாங்க. யோகி பாபு இதுக்கெல்லாம் பழி வாங்கினாரா இல்லையா, ஒரு நல்ல மெஜிஷியனாக மாறினாரா இல்லையா, ஒரு கட்டத்தில் யோகி பாபு வந்து வெட்டி கொலை பண்ணுற இடத்துக்குலாம் போயிடுவாங்க. யோகி பாபு அதில் வந்து பொழைச்சாரா இல்லையா, ஒரு பக்கம் இதுக்கு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அதில் யோகி பாபு மாட்டினாரா இல்லை, என்ன தான் ஆனால் யோகி பாபு மெஜிஷியன் ஆனாரா இல்லையா, ஹீரோயின்ட்ட சேர்ந்தாரா இல்லையாதாங்கிறதான் கதை. நீ எல்லாரோட பெரிய மெஜிஷியன் ஆயிட்ட. இதுதான் ஜோரா கையை தட்டுங்களோட 1 லைன் 2 லைன் ஒட்டுமொத்த கதைன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு மலையாளம் டைரக்டராக இது ஒரு மலையாள படம் எடுத்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா அவன் மலையாளத்தில் சூப்பராக படம் எடுப்பாங்க. அங்கேருந்து வந்து இங்கே ஒரு தமிழ் ஹீரோ வச்சு தான் செய்வாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. ஸோ யோகி பாபுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ரிஸ்கே என்னன்னா, இந்த படத்தில் யோகி பாபு எங்கேயுமே சிரிக்கவே கூடாது. அவர் வந்து காமெடியாக பண்ணாலும் அவர் வந்து சிரிக்கக்கூடாது, சீரியஸாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ டைரக்டரே எடுத்து யோகி பாபு வந்து எடுத்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா யோகி பாபு வந்து சொல்லியிருப்பார், லைட்டாக பிசுறு தட்டுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பார். அது ஏன் அப்படிங்கிறத நாங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டோம். மேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த லைட்டாக இருக்கட்டும், ஸ்மோக்காக இருக்கட்டும், நைட்டு விஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் கேரளா ஸ்டைல் எல்லாமே ஓகே. பட் இது ஆப்ட் டு த ஆடியன்ஸா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது எந்த வித ஆடியன்ஸ்க்கு ஆப்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை வந்து ஒரு ட்ரெயினில் போகும்போது, ஃப்ளைட்டில் போகும்போது நெட்ஒர்க்கே இல்லை, வேறு வழியே இல்லை, இந்த ஃபோனில் ஒரு படம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க கூட பாதியில் லாக் பண்ணிட்டு ஃபோனை போய்டும். அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியலாக எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா யோகி பாபுவை நாங்கள் மண்டேலாவில் ஒரு மாதிரி பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூர்க்காவில் ஒரு மாதிரி பார்த்துட்டோம். யோகி பாபுவோட வளர்ச்சி, அவர் வந்து ஒரு ஆக்டர் அப்படிங்கிறத நாங்கள் எங்கேயோ பிரேக் பண்ணி அவரை வேறு இடத்துல வச்சுருக்கோன்றப்ப திரும்ப வந்து இப்படி ஒரு படம் எதுக்கு பண்ணணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. லாஜிக் மிஸ்டேக்ஸாக நிறைய விஷயங்கள். யோகி பாபு வந்து ஒரு ரிஸ்கே எடுக்காமல் வந்தோம் நடித்தான் போனோம் அப்படிங்கிற மாதிரியான லிட்டரலி எனக்கு அதான் தோணுச்சு. ஓப்பன் ரிவ்யூ என்ன அப்படின்னா, வந்தார் நின்னார் நடித்தார், எல்லாமே வாய்ஸ் ஓவர் தான். லிப்சிங்க்கு கூட பெருசாக கிடையாது. வந்தார் நடித்தார் போனார், பெரிய இடங்களில் அதிக சிரிப்பெல்லாம் வரவே கிடையாது. வந்தார் நின்னார் நடித்தார், காசு வாங்கிட்டார் போயிட்டார் அப்படிங்கிற ஒரு கதை தான் இருந்தது. ஓவராலாக ஒரு மெஜிஷியன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கல, மெஜிஷியனுக்கான ஒரு எஃபெக்ட் கொடுக்கல. லைக் ஒரு மெர்சல் படம் பார்த்தா அதில் வந்து விஜய் மெஜிஷியன் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவோம், இந்த பால்ஸை கையில் ஸ்வாப் பண்ணுறது, இந்த சீட்டு, இது மாதிரி நிறைய விஷயம் பார்த்துருப்போம். பட் அதெல்லாம் பண்ணாமல் இருந்தது ஒரு வித ஃபீலை கொடுத்தது. எந்த ஒரு எஃபோர்ட்டுமே எடுக்கலை அப்படின்னு சிஜியான விஷயங்களாக இருக்கணும், நம்ப முடியாத ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி ரிவெஞ்ச் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு யோகி பாபு போகிறாரு. அந்த ரிவெஞ்செல்லாம் வந்து எப்படி அக்செப்ட் பண்ண, அந்த ரிவெஞ்ச் ஓகே தான், அந்த எடுத்த விஷயங்கள்லாம் ஓகே. அந்த வே ஆஃப் மேக்கிங்கில் அவங்க கொஞ்சம் ஃபெயில் ஆகிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம். எந்த இடத்துலையுமே ஆடியன்ஸ் வந்து எமோஷனலாகவும் கட்டி போடல, சிரிப்பாகவும் கட்டி போடல, ஒரு கட்டத்தில் ரிவெஞ்ச் எறான்ற கோவத்துலையும் கட்டி போடல. ஓவராலாக படம் பார்த்து வெளில வரும்போது நம்ம அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பிடிஎஸ் தான். அப்படி தான் இருந்தது. பெரிய அளவில் இசையும் நம்மகிட்ட ஓட்டலை, மியூசிக்கும் ஓட்டலை. ஒரு கட்டத்தில் இது என்ன ஆங்கிளில் போகுது, ரொம்ப ஒரு நான் லிப்சிங்காக இருந்தது. ஹரிஷ் பேரடி வராரு, ஒரு பக்கம் ஹேர்ஸ்டைல் அப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இப்படி இருக்குது, ஒரு கண்டினியூட்டி கிடையாது, நிறையா மிஸ்லீனிங்ஸ் இருந்தது, நிறைய ரைட்டிங்கில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தது. ஒரு படம் பார்க்குறவங்களுக்கு யோகி பாபு மேலே ஒரு
வேறு மாதிரியான ஒரு பாயிண்ட் வரக்கூடிய ஒரு படமாக தான் ஜோரா கையை தட்டுங்க இருந்தது. இதுதான் அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி முடிக்க நினைக்கிறேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிடி நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லி மேக்கிங்கில் பயங்கரமாக ஒரு படம் கொடுக்குறாங்க. மாமன் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தீங்கன்னா எமோஷனல் ட்ராமாவை கொடுத்துட்டாரு. அப்போ யோகி பாபு இந்த ரேஸில் எப்படிப்பட்ட படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கு. பட் அந்த படத்தை கொடுக்க மிஸ் பண்ணிட்டாரோ யோகி பாபு அண்ட் வினீஷ் வில்லியம் அப்படிங்கிற கருத்து தான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜென்ட் டீனாவாக இருக்கட்டும், ஹரிஷ் பேரடியாக இருக்கட்டும், ஹீரோயின்ற பேரில் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க அவங்களா இருக்கட்டும், நிறைய பேராக இருக்கட்டும், இவ்வளோ பேர் பண்ணி நிறைய முகம் தெரியாத ஆட்கள் உள்ள நடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. பட் இவ்வளோ பேர் நடிச்சுமே ஒரு எலவேட் ஆகாத ஃபிலிமாவோ இல்லைனா நமக்கு ஒட்டாத ஒரு படமாவோ தான் இருந்தது. ஒருவேளை இது முன்னாடி எடுத்த படமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு மேக்கிங்காக கதையில் அந்த படம் ஒட்டலை. இந்த உலகத்தில் குறைய இருக்கிற ஒருத்தனை நக்கலும் கிண்டலும் பண்ணி அவனை தோற்கடிக்கிறதுல தான் இங்கே எல்லாருமே ஆர்வம் காட்டுறாங்க. ஓவராலாக ஜோரா கையை தட்டுங்க இந்த வாரம் ரிலீஸ் ஆன 4 படங்களில் கொஞ்சம் சுமாரான படம் தான் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த படம்? யோகி பாபுவோட இந்த ஒரு செயல் எப்படி பார்த்தீங்க? அதில் ஒரு ரிஸ்க் எடுத்து நடிக்காத மாதிரி தான் இருந்தது. அந்த ஒரு உங்களுக்கும் அப்படி அந்த ஆக்டிங்கில் அது மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுதா? யோகி பாபு இனிமேல் எப்படிப்பட்ட படங்கள்லாம் பண்ணணும்? சர்ச்சைகளை தொடர்ந்து மாட்டிக்கிட்டே வராரு. இப்போ அதுக்கும் இடம் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமா இது மாறி இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.